ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 7 ஜூலை 2026. பாபா சொல்லி கொடுக்குறாரு, ज्वाला रूप बनने के लिए यही धुन सदा रहे कि अब वापस घर जाना है. நம்மளோட நினைவு அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆகணும்னா அதற்கு இந்த ஒரு குஷி உங்களுக்குள்ள இருக்கட்டும், எந்த ஒரு சங்கல்ப் உங்களுக்கு இருக்கட்டும். அதாவது நாம் மீண்டும் வீடு திரும்ப வேண்டும். ஜானா ஹே அர்த்தாத் ஊப்பராம், போகணும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், நம்ம இன்னும் ஒரு மாதத்துக்கு இந்த வீட்டில் இருக்க மாட்டோம்னா இதுலேருந்து புத்தி விலகிடுது இல்லையா? எங்கே போகணுமோ அந்த சங்கல்ப் அந்த இடத்தினுடைய ஞாபகம் வருது. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம புத்தியை விளக்கிடுறோம், வைண்ட் அப் பண்ணிடுறோம். जब अपने निराकारी घर जाना है तो वैसा अपना वेश बनाना है. அப்போ அதுக்கு பாபா புரிய வைக்கிறாரு, நீங்கள் அந்த வீட்டுக்கு போகணும்னா அந்த வீட்டில் என்ன ட்ரெஸ்ஸு போடணும். வெளி உலகத்துக்கு நம்ம போகிறோன்னா, ஒரு பார்ட்டிக்கு போகணுன்னா வேறு ட்ரெஸ்ஸு, ஒரு கல்யாண வீட்டுக்கு வேறு ட்ரெஸ்ஸு, ஒரு டெத்து வீட்டுக்கு வேறு ட்ரெஸ்ஸு, சும்மா கடைக்கு போகிறீங்க ஒரு வேறு ட்ரெஸ்ஸு. அப்போ அந்த வீட்டுக்கு போகணுன்னா அங்கே நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு போடணும்? ட்ரெஸ்ஸே இல்லை, நிராகாரி, நான் அஷரீரி ஆத்மா. तो जाना है और सबको वापस ले जाना है इस वृत्ति से स्वतई सर्व संबंध सर्व प्रकृति की आकर्षण से उपराम. எனவே பாபா புரிய வைக்கிறாரு, ஆக நாமும் அந்த வீட்டுக்கு போகணும், மற்றவங்களையும் அழைச்சிட்டு போனோம். இந்த நினைவு இருந்தது அப்படின்னா பாபா சொல்றாரு, தானாகவே உங்களுக்கு எல்லார் மீதும் எல்லா சம்பந்தங்கள்ல இருந்தும் இயற்கையினுடைய எல்லா விதமான கவர்ச்சிகளிலிருந்தும் நீங்கள் விடுபட்டுடுவீங்க. ஏன்னா நம்ம புத்தியில் இது ஒன்ஸ் நல்லா பதிஞ்சிடுச்சு. இப்போ இங்கே பெருசாக எந்த ஒரு லாபமும் நமக்கு கிடைக்க போகிறது இல்லை. இந்த உலகத்தில் எதையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். அதனால் புத்தி இங்கேருந்து என்ன ஆகிடுதுன்றார் பாபா, டிட்டாச் ஆகிடுது. சாட்சி बनने से सहज ही बाप के साथ ही बस बाप समान बन जाएंगे. ஸோ அப்போ மேலே பாயிண்ட்ல என்ன சொன்னார், நீங்கள் சாட்சி ஆயிடுவீங்க, எல்லாத்தையும் டிட்டாச்சாக பார்ப்போமா. அப்படி இருந்தீங்கன்னா தானாகவே உங்களுக்கு பாபா என்னுடன் இருக்கின்றார் அந்த நினைவு இருக்குமா, மற்றும் நான் பாப் சமான் ஆகிவிட்ட ஆத்மா அந்த ஒரு சங்கல்பமும் உங்களுக்கு மத்லப் ஸ்மிருதி நினைவும் வந்துடும். அதனால முதல்ல அவரை பாபா என்ன சொல்ல வர்றாருன்னா, வீடு திரும்பணுங்கிற அந்த ஸ்மிருதி இருக்கட்டும். அப்போ நீங்கள் உப்பராம் விலக ஆரம்பிக்கிறீங்க. விலக ஆரம்பிச்சிங்கன்னா சாட்சியாக இருப்பீங்க. சாட்சியாக இருந்தீங்கன்னா பாபா சாத்தியாக வச்சுக்கலாம். அதனால கர்ஜானாக உப்பராம் விலகி இருக்கிறது, சாட்சியாக இருப்போம். சாட்சியாக இருந்து சமான் பாப் சமான் ஆகக்கூடிய நிலையை நாம் அடைய வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.